அன்பு உள்ளங்களே வணக்கம். நம்ம இப்போது நிறைய கதை ஔவையார் பற்றி, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் மதுரையில் இருக்கேன். அதனால் அந்த புஸ்தகத்தை பார்த்து சொல்ல முடியாமல் திருவாசகம்ங்கிற புஸ்தகத்தை பாடிய மாணிக்க வாசகரை பற்றி சில செய்திகளை சொல்லுவோன்னு நினைக்கிறேன். இந்த மாணிக்க வாசகர் தனியாக தேவாரம் மூவர் பாடியது. சுந்தரர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர். ஆனால் இந்த திருவாசகம் மாணிக்க வாசகர் என்ற ஒருவரால் தனிப்பட்ட முறையிலே எழுதப்பட்ட பாடம். இது சிவபெருமானை பற்றியது தான். இந்த மாணிக்க வாசகர் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊரில் பிறந்தவர். அதனால் அவரை திருவாத ஊரார் என்றே அழைப்பார்கள். திருவாத ஊரார் அந்த காலத்தில் ஊர்க்கார பேர் மதுரைக்கார ஆட்சி நான். அதே மாதிரி திருவாத ஊரார் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. அவர் கல்வியிலையும் கேள்வியிலையும் திறமையிலையும் ரொம்ப கெட்டிக்காராக இருந்தார். அதனால அந்தனர் வளத்தில் பிறந்தவர். அதனால அவர் என்ன செஞ்சார், அவரை பற்றி கேள்விப்பட்ட அரிமர்த்தன பாண்டியன் அவரை அமைச்சரவையில் முதல் அமைச்சராக, பொக்கிஷங்களை பொக்கிஷாரையை பார்த்துக்கிற கூடிய அமைச்சராக வச்சுக்கிட்டார், அமைச்சராக்கினார். அவருடைய சொல்ல கேட்டு அவர் ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தார். நல்லா நடந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த திருவாத ஊர் பாரியினுடைய பரம்பு நாட்டில் தென்பகுதி. அதனால் தென்பரம்பு நாடு என்றும் பெயர் உண்டு. செழிப்பான ஊர். அந்த ஊரில் கபிலர் மலை என்று பாரியின் நண்பரான கபிலர் பாரியை இந்த 3 வேந்தர்கள், தமிழ் வேந்தர்கள் 3 பேர் சேர்ந்து அந்த பாரி வள்ளலை காலி பண்ணி விட்டார்கள். படையெடுத்து போய் அவனை அடுத்து கொன்று விட்ட உடனே என்ன பண்ணார், இந்த கபிலர் மனம் நொந்து போய் பிள்ளைகளை ஔவையார்ட்ட புடச்சிட்டு இவர் என்ன செஞ்சார், இந்த திருவாத ஊருக்கு கபிலர் மலைன்னு ஒரு மலை மேலே ஏறி உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்து தவ அக்னினாலேயே அவர் இறந்து போனாருன்னு சொல்கிறாங்க. அந்த பாரி மன்னன் இறந்த பிறகு சேர, சோழர், பாண்டியர் யார் கூப்பிட்டதுக்கும் இந்த கபிலர் வரலை. அப்படியே அவரும் இறந்துட்டார். அந்த மாதிரி இப்போ புகழ்பெற்ற ஊர் திருவாத ஊர். அங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அந்த திருவாத ஊரில் பிறந்தவர் இந்த மாணிக்க வாசகர். திருவாத ஊரார்னு தான் பேர். இவர் அமைச்சராக இருக்கவும் இந்த அமைச்சர்கிட்ட நிறைய திருப்பெருந்துறைங்கிற ஊர் பெரிய துறைமுக பட்டணமாக இருந்திருக்குது. இப்போ அது திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில்னு கூட இப்போ சொல்லுவாங்க. அந்த ஊரில் அந்த ஊர் கடற்கரை நகரமாக இருந்திருக்குது. பெரிய பட்டணமாக இருந்திருக்குது. அந்த பட்டணத்தில் அரபு நாட்டிலேருந்து குதிரைகள் இறங்கியிருக்கு. அதனால அந்த குதிரைகளை வாங்கிட்டு வாங்க, நம்ம குதிரைப்படையை பெருசாக்கணும்னு சொல்லி இந்த மாணிக்க வாசகரை அனுப்பி வைக்கிறாரு அரிமர்த்தன பாண்டியன். இவரும் போகிறார், சில வீரர்களை கூட்டிகிட்டு போகிறார். வரும்போது குதிரைகளை பற்றிட்டு வரோம் இல்லையா, அதுக்காக போனாக்க வீரர்களை கூப்பிட்டு போகிறார். போய் அந்த திருப்பெருந்துறைங்கிற இடத்துக்கு போகும்போது இந்த சிவபெருமான் இந்த மாணிக்க வாசகரை தன் வசமாக்கணும்னு நினைக்கிறார். சிவபெருமான் தமிழை பெருக்கணும், தமிழை பரப்பணும், தமிழ் மொழியால் நம்மளை புகழ்ந்து பாடுறத கேட்கணும் அப்படின்னு நினச்சிதான் சுந்தரர் அனுப்புனார். அதே மாதிரி இந்த தமிழ் மொழியை பரப்பணும், தமிழ் மொழியை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த மாணிக்க வாசகரையும் உருவாக்குறார். அதனால் என்ன நினச்சார் சிவபெருமான், இந்த மாணிக்க வாசகர் தன் வசமாக்கணும்னு நினச்சார். அதனால் அவர் கைலை மலையிலிருந்து இங்கே இந்த திருப்பெருந்துறைக்கு ஒரு குருந்த மரத்தடியில் உட்கார்ந்து தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து 4 சீடர்களோட, இந்த தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஆலமரத்துக்கீழே கல்லால மரத்துக்கீழே 4 சீடர்களோட தான் உட்காந்துருப்பார். அதுதான் முதல்ல இந்த இங்கே தான் ஆவுடையார் கோயிலில் தான் முதல்ல அப்படி உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துட்டு வேதங்கள் ஓதிக்கிட்டு இருந்திருக்கார். இந்த 4 மாணவர்களுக்கும் அவருடைய சிஷ்யர்கள் அதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஒளியானது நடந்து போன இந்த மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போய்கிட்டு இருக்கார் இல்லையா, பொன்னம்பொருளை எடுத்துக்கிட்டு அவர் காதில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஆஹா, இங்கே வேதங்கள் ஒலிக்கிற சத்தம் கேட்குதே, இந்த பக்கம் போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கிட்டு போகிறார். போனால் அங்கே சிவபெருமான் சிவபெருமானாக இல்லை, ஒரு அந்தனராக வேடம் கொண்டு இந்த
4 மாணவர்களையும் வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்ட இந்த மாணிக்க வாசகருக்கு அவரும் என்ன செஞ்சிட்டார், தன்னை மறந்து அங்கேயே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அதெல்லாம் கேட்க கேட்க சிவன் மேலே பக்தி ரொம்ப போயிடுது இவருக்கு. பக்தி பெருகவும் சில நாள் கழித்து இவர் பைத்தியம் மாதிரி அந்த பொருளை வச்சு பொன்னையும் பொருளை வச்சு மன்னர் கொடுத்து அனுப்புனாரே, நம்ம மன்னருக்கு பதில் சொல்லணுமேங்கிற எண்ணமே இல்லாமல் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் சிவனுக்கு. சிவனடியார்களுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படியே ஆரம்பிக்கவும் இந்த கூட போன வீரர்கள் பார்த்தாங்க, இவர் குதிரை வாங்குற மாதிரி தெரியல, இவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து மன்னர்கிட்ட சொல்லிட்டாங்க. மன்னர் உடனே அரிமர்த்தர் பாண்டியன் உடனே குதிரைகள் என்னைக்கு வரும், அவர் பெரிய அமைச்சர்னு மரியாதையாக நடத்தினார். முதல்ல அவர் அமைச்சர் வேலைக்கு வரமாட்டேன்னாரு. ரொம்ப சிபாரிசு பண்ணி பெரிய ஆளுகளெல்லாம் வச்சு கூப்பிட்டதுனால வந்திருக்காரு, உங்களை மரியாதையாக நடத்துகிறேன் வாங்கன்னு. அதனால அவரை ஒன்றும் சொல்ல முடியாமல் குதிரையில் என்னைக்கு வரும்னு கேட்டுவான்னு சொல்லி ஒரு வீரன் அனுப்புகிறார். வீரன் வந்து கேட்ட உடனே இவர் நாளைக்கு பதில் சொல்கிறேன்ப்பா, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் முன்னால் போய் முட்டி முட்டி மோதி அழுது பாடுறார். பாடினா அப்போது சிவபெருமான் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு வரும்னு சொல்லி அனுப்புன்னு சொல்லி ஒரு அசதீதி வருது, அதை சொல்லி அனுப்பிடுறாரு. ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இந்த மாணிக்க வாசகர். சொல்லி அனுப்பின உடனே பாண்டிய மன்னன் சரின்னு காத்திருக்கிறான். ஆவணி மூலம் வருது, ஆனால் அன்னைக்கும் வரல குதிரை. இன்னும் குதிரை வரல, அவரை பிடிச்சி இழுத்துடுவான், இன்னுமே அவருக்கு மரியாதை கிடையாது, போ அவர் தான் கோவில் கட்டிட்டாருன்னு நல்ல ஊர் எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, அவரை பிடிச்சி கூட்டிட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இந்த வீரர்கள் போய் உங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இவருக்கு தெரிஞ்சு போகுது, ஆகா நம்ம பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டோம் கோயிலுக்கு, அதுக்கு மன்னன் எவ்வளோ கோபமாக இருக்கானோ, நம்மளை என்ன செய்ய போகிறானோன்னு சொல்லி அழுது புலமே அந்த சிவபெருமான் நினச்சிக்கிட்டே தான் வரார். வந்தால் இவர் கேட்குறார். கேட்டால் ராத்திரி வராரு, வீட்டில் படுத்திருக்காரு. விடிய காலம் அரண்மனைக்கு போகணும்னு சொல்லும்போது போ நீ போ குதிரைகள் வரும்னு சொல்லிடுறாரு கனவுல. சரி மறுநாள் போய் சோமசுந்தர கடவுளை நல்லா வணங்கிட்டு கும்பிட்டுட்டு அரண்மனைக்கு போகிறார். போனால் குதிரைகள் வரும், இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிவபெருமான் இவர் எப்படி கும்பிட்டார், கும்பிடும்போதே காட்டில் உள்ள குதிரைகளையாவது அனுப்புயா, ஐயா சிவபெருமானே நான் உன்னை நம்பி கோயில் கட்டிட்டேன், உன்னையே சரணம்னு இருக்கேன், நீயே எனக்கு துணை, அப்படி இருக்க நீ காட்டில் உள்ள குதிரைகளையாவது அனுப்பு, நான் காட்டு குதிரைகளையாவது கொண்டு போய் காட்டுறனே, கடவுளே என்னையே இவ்வளோ சிரமப்படுத்துகிற அப்படி சொல்லி கெஞ்சுறார், முற்றார் மோதுறார், அழுகிறார். சிவபெருமான் சரி உன்னைய வச்சு நான் ஒரு விளையாட்டே நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சரி போன்னு சொல்லி நாளைக்கு குதிரை வரும்னா குதிரை வருதுன்னு இது எல்லாம் ரெடியாக இருக்கா. மன்னர்கள்லாம் குதிரை வருது பார்க்கணும். அந்த குதிரையை பார்க்க வேண்டிய ஆள்கள்லாம் குதிரை சேவகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமா சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. குதிரைகளும் வந்துச்சு, ரொம்ப அழகழகான குதிரை. அதுக்கு தலைமை சேவகனாக சிவபெருமானே வந்தார். தன் பூதகணங்களை எல்லாம் மற்ற குதிரைகள் சேவகனாக வைத்துவிட்டு இவர் நல்ல அழகான குதிரைக்கு சேவகனாக வந்தார். வந்து நரியெல்லாம் குதிரையாக்கிட்டு கொண்டுட்டு இவர் தான் காட்டில் குதிரையெல்லாம் கூட அனுப்புனார்ல, இவர் சொல்கிறதுக்கு மாதிரி விளையாட்டு பண்ணுவோன்னு விளையாட்டு பண்ணிட்டார். அந்த குதிரையில் இருக்கும் இது எப்படி குதிரை என்னன்னு கேட்க ஒவ்வொருத்தராக கேட்டு வரல. சேவகன்கிட்ட வாரார் மண்ணு, இவர் இறங்கலை கீழே. அதில் இருந்துக்கிட்டு என்னுடைய குதிரை என்னென்ன வித்த காட்டணும் வித்த காட்டுறார். கிழக்கவோ மேற்கவோ தெற்கவோ வடக்கோ மேலவோ கீழவோ குதி டான்ஸ் ஆடு எல்லாம் சொல்கிறார். எல்லாம் செய்யுது அந்த குதிரை. அப்படி சொன்ன உடனே என்னை தூக்கி விளையாடணும், அது ஒரு குதிச்சு அவரை குதித்து விளையாடுது, எல்லாம் பண்ணுது. இப்படியே பண்ணோடனே ஆஹா இது ரொம்ப நல்ல குதிரையாக இருக்கே, நல்லா பழக்கியிருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னுடைய மேலாடை இப்போ உனக்கு பரிவட்டமாக கட்டுறேன்னு இப்படி கலத்தி அவர் கட்ட போகிறார். மன்னன் ஒரு பரிவட்டம் கட்டுறான்னா ரொம்ப பெருமை. அந்த பெருமையை ஏற்றுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, நெஜ சேவகனாக இருந்தால் இறங்கி வந்து அவருக்கு கீழே உட்காந்து அதை பணிவோடு வாங்கி தலையில் கட்டியிருப்பாங்க, அவரே கட்டி விட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த சேவகன் என்ன பண்ணார், நேர தான் குதிரையை பத்திரக்காக வச்சுருந்தார் இல்லையா, ஒரு கையில் ஒரு பிரம்பு, அந்த பிரம்பை நீட்டுறாரு, பரிவட்டம் கொடுக்குறையா குடுன்னு சொல்லி. இந்த பாண்டிய மன்னனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான்,
வருத்தத்தோடு அந்த கம்பளை வாங்கின அந்த பரிவட்டத்தையும் வாங்கி குதிரை மேலே தான் போட்டுக்கிறாரு. தாம் போடாமல் குதிரை மேலே போட்டுக்கிறாரு. அது ஒரு வருத்தம் பாண்டி மன்னனுக்கு. சரிப்பா, நீ என்ன பண்ணுறது, நீ எல்லாம் எப்படி சீராவில் அப்படித்தானேன்னு சொல்லிட்டு குதிரைகளெல்லாம் கொண்டு போய் குதிரை லாயத்தில் அடங்கின்னு சொல்லி அடைச்சிடுறாங்க. அடைச்சா ராத்திரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவரும். ஆனால் இந்த சேவகன் இந்த மாணிக்க வாசகருக்கு மட்டும் சிவபெருமானாக கண்ணுக்கு காட்சியளிக்கிறார். மற்ற எல்லாரும் அவனை சேவகன் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாணிக்க வாசகருக்கு மட்டும் இவன் சேவகன் இல்லை, சிவபெருமானே வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் மனசில் தெரிஞ்சுக்குது. அவர் சந்தோஷமாக சரி நம்மளை குதிரை அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறாரு. தூங்க போனால் நாடு ராத்திரியில் இந்த குதிரையெல்லாம் என்ன செஞ்சிச்சு, நரி தானே வந்துச்சு குதிரையா, அந்த நரியாவே மாறி போச்சு. குதிரையெல்லாம் மாறி ஊழையிடுது, ஊழையிடுது, கத்துது, பரண்டுது, பிக்குது, பேக்குது, ஊருக்குள்ளே அத்துக்கிட்டு ஓடுது, தெருவெல்லாம் போகுது. மறுநாள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் நிறையா இருக்குன்னு சொல்லி ஊர் மக்களெல்லாம் வந்து மண்ணுன்ட்டு முறையிடுறாங்க. சொல்லி பார்த்தா திரும்பி பார்த்தா எல்லாம் நிறையா கிடக்கு. இந்த சேவர்கள் எல்லாம் அனுப்பி நரியை பற்றி காட்டுக்குள்ள ஒன்று விடுங்க அப்படின்னு முதல்ல அந்த வேலையை செய்கிறாரு. செஞ்சு முடிச்சுட்டு அந்த திருவாரூராரை கூட்டிகிட்டு வாங்க, இன்றைக்கி வைகை ஆற்றுல இப்பெல்லாம் தண்ணியே இல்லை, காஞ்சு போய் கிடக்கல, சுடுமணலில் போய் மண்டிக்கால் போட வைங்க, குனிய வைங்க. மண்டிக்கால் போட்டு அவர் குப்பரை வச்சு குனிய வச்சு அவர் படுக்கக்கூடாது. அந்த சுடு மணலில் கை ஊண்டி இருக்கணும், கால் முழங்கால் வரைக்கும் ஊண்டி இருக்கணும், அப்படி சுடு மணலாக இருக்கணும். ஊண்டி வச்சு முதுகில் பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைங்கன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இந்த சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாணிக்க வாசகர் கூப்பிட்டு போய், அவர் எப்போவுமே மேலாடை கூட அணிவதில்லை, வேஷ்டி மட்டுமே கீழாடை மட்டுமே அணிந்திருப்பார். அதை போட்டுட்டு குனிஞ்சு மணலில் நிற்கிறார். சிவ 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 சிவா சிவ சிவா சொல்லிக்கிட்டே பதியங்கள் பாடிக்கிட்டே இருக்கார். அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நல்ல வெயில் சூடு வருது. இவர் நம்ம எப்படி தாங்க போகிறோம், இறைவா எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் எனக்கு இப்படி நிறைய பரிய நரியாக்கி இப்படி அனுப்பிட்டியே, என்னையே இப்படி சிக்க வச்சுட்டியே, இது உனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி இவர் கெஞ்சுறார், கதறவும் சிவபெருமானும் செய்கிறாரு. மழையே கிடையாது எங்கேயும், ஆனால் எங்கிட்ட இருந்தோ வெள்ளம் வந்துருச்சு, கம்மா உடஞ்சி கால் உடஞ்சி வைகை ஆற்றுல வெள்ளம் பெருகி வந்துச்சு. இந்த வருஷம் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ரொம்ப பெருகிச்சு போல் இருக்கு. எதுக்காக, இவர் சுடுமணலில் மண்டிக்கால் போட்டு உட்காந்துருக்காரு, முதுகில் பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்காங்க. அந்த கல்லும் சுடும் வெயிலுக்கு, கீழேயும் மணலும் சுடும். இந்த சூடை தாங்கணுமே, இதுக்காக நீ இப்படியா பண்ணுற, என்னுடைய பக்தன் நீ சுடுமணலில் உட்கார வச்சியா, நான் விளையாட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளத்தை வர வச்சுட்டார். வெள்ளம் பெருகி வருது, ஊருக்குள்ளெல்லாம் வந்துச்சு தண்ணி. உடனே மன்னர் என்ன செய்கிறார், தண்டோரை போடு, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இந்த கரையை அடைக்க சொல்லி, அந்த மாணிக்காசர் கரையில் வந்து உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரையில் வந்து உட்கார்ந்துருக்க எல்லாம் போடுறாங்க, அடைக்கிறாங்க. அங்கே ஒரு வந்தி கிழவி, புட்டு விற்கிற கிழவி, அவளுக்கு மட்டும் ஆளே இல்லை. வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னா அவள் கிளவி வந்து என்ன செய்ய முடியும், என்னைய காட்டிலும் கிளவியாக இருந்திருப்பா. மணல் அள்ளி போட முடியுமா, ஒரு கரைக்கு போட முடியலை. அப்படி போட முடியாமல் இருக்கவும் அவள் யாராவது வந்தால் நம்ம உளுந்த புட்டெல்லாம் கொடுப்போம், வரட்டும்னு காத்துட்ருக்கா. அந்த சிவபெருமானு சார் ஒரு கூடையை தூக்கிட்டு, ஒரு மம்பட்டியை தூக்கிட்டு சித்தாள் மாதிரி வாரார், கூலியாள் மாதிரி வந்து, ஏ பாட்டி நான் கூலிக்கு பங்கு அடைச்சிட்டுமா, வையக்கரையை அடைச்சிட்டேன், உயர்த்திடுறேன், எனக்கு என்ன கொடுக்குற? எப்பா நான் என்ன கொடுக்க முடியும், உளுந்த புட்டு உனக்கு தந்துடுறேன், புட்டு சோமசுந்தர கடவுளுக்கு தான் வைப்பேன், உளுந்த புட்டெல்லாம் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொன்னால் சரின்ட்டு இவர் போகிறாரு. சரி எனக்கு இப்போ பசிக்குது, இப்போ கொடுந்தோடனே அங்கே போய் பார்த்தா புட்டு உதுந்துருக்கு. சரின்னு அந்த புட்டள்ளி வச்சு, சரிப்பா போய் தின்னுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவர் வாங்கி முந்தியில் துண்டில் மடித்த துண்டில் வாங்கிக்கிட்டு அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டு, பாட்டி புட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போனால் அங்கே என்ன செய்கிறாரு, அடைக்கலை, வயிறு நிறைய புட்டு தின்னு அந்த வைகை தண்ணியை குடித்த உடனே அவருக்கு
தன்னால் வேலை செய்ய முடியல. புட்டு சாப்பிட்டாலே எப்படியோ வரும், அதுவும் உளுந்த விட்டு வேணும்னு ஆசையாக அவ்வளோ விட்டையும் சாப்பிட்டு போட்டார். அப்படி உட்காந்துடுறாரு. அப்படி உட்காந்து ஒரு மரத்தை சார்ந்து கொரன்னு கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு. வெள்ளம் போகுது, ஒரு பங்கு வெள்ளம், ஒரு பங்கு அடைக்காமல் வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா அந்த மந்திரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க, எந்திரிப்போம், இருக்கட்டும் அச்சத்தை கழிச்சு எந்திரிச்சு தூக்க உடம்பு நல்லா தெளிவும் அடைக்கிறேன், நான் நல்லா தெளிஞ்சப்பறம் தூக்கம் தெளிஞ்சப்பறம் அடைச்சிடுறேன்னையா, நீங்கள் போய் உறங்க, நான் போய் அடைச்சிடுறேன், ராத்திரியானா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா பொழுது போகுது, சீக்கிரம் அடா எந்திரின்னு கம்பு எடுத்துகிட்டு தட்டுறாங்க கீழேவும். பார்த்தா அந்த பையன் இம்பிட்டு அழகாக இருக்கான், இவன் வேலை செய்கிற ஆள் மாதிரி தெரியல, எங்கேயோ ராஜா வீட்டு பிள்ளை மாறு வேஷத்தில் வந்திருக்கானா என்னமோ, அவனுக்கு வேலை செய்ய முடியலை, அதனால் நம்ம அடிக்கக்கூடாது, தப்பு வந்து சேர்ந்துடும், அதனால் மன்னரையே வர சொல்லுவோம்னு சொல்லி அரிமர்த்தர மாண்டினா வர சொல்கிறாங்க அவர்கிட்ட போய். எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அம்புட்டு அழகாக ஜெகஜோதியாக இருக்கான், அவனுடைய பேச்சும் வார்த்தைகளும் பார்த்தாக்க எங்களால் சின்ன அவன் கூலி வேலை செய்கிற மாதிரி தெரியல, அதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் பார்த்து என்ன செய்ய சொல்கிறீங்களோ செய்கிறோன்னு சொன்னோன்னே நானே வாரேன்னு சொல்லிட்டு பெரம்பு எடுத்துக்கிட்டு வாரார். வந்து, ஏய் யார் நீ, ஏன் நம்ம அடைக்காமல் இருக்கு, யாருக்காக வந்த? வந்திக்கிழவிக்காக வந்தேங்க. வந்திக்கிழவியை கூப்பிட்டு வந்தார். எப்பா பூரா புட்டு உதிர்ந்து வச்சு, இந்த அம்முட்டையும் கொண்டு வந்திருக்கேன், என் பங்க நீ அடைச்சிருப்பான்னு அந்த கிழவி கேட்குது. கேட்டா, இருபாட்டி, எனக்கு நான் காலையில் தின்ன புட்டுன்னு செமிக்கலை, தின்னப்பறம் நான் அதையும் தின்னுக்கிறேன், வச்சிரு, எனக்கு புட்டு மேலே ஆசை, அதுக்கு தானே மண் சமைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த மண்ணள்ளி போடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, போடுவோம் பாட்டி. இது யார்? ராசாவா வந்திருக்காரு, ராசா மந்திரி, இவர் தான் மாணிக்க வசாரா அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு வேடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கானே போய் மண் போடலாம். மன்னருக்கு கோவம் வந்துடுது. பெரம்பு எடுத்தார்லையே, என்னப்பா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன்னு முதுகில் ஒரு போடு ஓட்டார். அந்த பெரம்பு வச்சு அந்த அடியானது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுடைய முதுகுலையும் விழுந்துச்சான் அந்த அடி. அந்த அடி தான் இப்போ நடு முதுகில் ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் 2 எலும்பு விரிஞ்சிருக்கு, நடுவில் பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளம் அந்த சிவபெருமானால் அப்போ அடித்த பிறகுதான் உயிர்களுக்கு வந்தது. அதுக்கு முன்னால் எலும்பு ஒரே எலும்பாக இருந்தது. இந்த பள்ளம் வந்தது சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணின பிறகுதான் இந்த புட்டுக்கு மனுஷன் திருவிளையாடலில் உயிர்களை அந்த சிவபெருமான் முதுகில் விழுந்த அடி உலகத்துக்கெல்லாம், உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விழுந்தது. அந்த மன்னருடைய முதுகில் விழுந்தான். என்னடா அவனை அடித்தா நமக்கு முதுகில் அடி விழுகுது, இவன் யாரா இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னப்பா மண்ணள்ளி போடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தட்டு மண்ணள்ளி போட்ட உடனே கரையே அடைஞ்சிருது, வெள்ளம் வத்திடுது. பார்த்தா, ஆஹா, இவர் மாணிக்க வாசகரே சிவபக்தர், இவர் இந்த வந்தி கிழவிக்காகவும் இந்த மாணிக்க வாசகருக்காகவும் இவர் வந்திருக்காரோ, யாரோ மந்திரவாதியோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சா கொஞ்ச நேரம் கழித்து மேலே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமாதேவியோட காட்சி அளித்தார். அவர் தனியாக காட்சி அளிக்க முடியாது, ஒரு உயிர் போகும்போது தான் சிவபெருமான் தனியாக பார்த்துட்டா அன்னைக்கு உயிர் போயிடும். உமாதேவியோட வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டார், அந்த தாய் காப்பாற்றுவா. ஆனால் தனியாக வந்துட்டா நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே போயிடுவார். அதனால் தனியாக சிவலிங்கம் வச்சு கூட கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிவலிங்கத்தோட ஒரு அம்மன் இருக்கணும், நந்தி இருக்கணும், ஒரு விநாயகர் இருக்கணும். நடராஜ பெருமானை கும்பிடலாம், சிவலிங்கத்தை தனியாக வச்சு கும்பிடமாட்டா அது ரொம்ப உக்கிரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வந்தி கிழவி புட்டெல்லாம் கொண்டு வச்சுருக்கல்ல, வந்தி கிழவியே, நீ 1000 பிறையிலும் என்னை பார்த்து வணங்கினாய், வா உனக்கு அந்த புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏறினார். மாணிக்கவாசர் சிவபெருமானேன்னு சொல்லி பாடுறார். பாடினா அவரை, நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நீ எல்லா பாட்டும் பாடிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறார். அப்புறம் அவர் அரிமர்த்தர பாண்டியனை வணங்கி அவருக்கு பொண்ணும் பொருள், அவரை அழைச்சிட்டு வந்து பொண்ணும் பொருளெல்லாம் கொடுத்து அவரை, நீங்கள் சிவபக்தராகவே இருங்க, சிவனுக்கு தொண்டு செய்யுங்க, நான் உங்களை வேலை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அரிமர்த்தர பாண்டியன்.
அவரும் சரின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலாக போகிறார். அப்படி போய்கிட்டு இருக்கையில் சிதம்பரம் வந்துடுது. நிறைய திருவாசகம் பாடிட்டார். சிதம்பரத்துக்கு போகிறாரு. சிதம்பரத்தில் வச்சு ஒரு அந்தனர் வந்தார். அப்பா, நீ பாடின திருவாசகத்தை பூரா முதல்லேருந்து பாடு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல என்னது முதல் பாடலாக இந்த திருவாசகத்தில் முதல் பாடலாக வந்து பாடுறார். என்ன பாட்டு பண்ணார்? நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற பாட்டை பாடி எல்லா பாட்டையும் பாடுறார். இந்த அந்தன் வந்தவர், நீ பாட பாட நான் ஓலையில் எழுதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தில் மூலஸ்தானத்துக்கு வெளியே உட்கார்ந்து அவர் பாட பாட வாசப்படியில் உட்கார்ந்து பாடுறாரு மாணிக்க வாசகர். இவர் எழுதுறாரு ஓலையில். அப்படியே அத்தனை பாட்டுகளையும் எழுதி கீழே மாணிக்க வாசகர் பாட ஓத தில்லை அம்பலவாணர் எழுதியது அப்படின்னு எழுதி கீழே அவர் தில்லை அம்பலவாணர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அந்த ஓலைச்சுவடியை மூடி அந்த வாசப்படியில் வச்சுட்டு உள்ளே போயிடுறார். பிராமணர் அந்தனர் வந்தார், எழுதினார், உள்ளே போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. மாணிக்க வாசகர் எழுந்திரிச்சு போயிடுறார். ராத்திரி ஆயிடுச்சு, போயிடுறார். அந்த வாசப்படியிலேயே வச்சுட்டு போயிட்டாரா. அந்த வாசப்படி விடியக்காலம் வந்து கோவில் அர்ச்சகர்கள் வந்து கதவை திறக்க வந்தால் அங்கே வாசப்படியில் ஓலையில் நல்ல பட்டு துணி சுற்றி ஓலை இருக்கும். அது திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம் சொல்லி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த அந்தணர்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய ஆள்கள் எல்லாம் கூப்பிட்டு இது எல்லாத்தையும் திருவாசகத்தை சொல்கிறாங்க. ஆஹா, மாணிக்க வாசகர் பாட பாட அந்த தில்லையம்பலவானரே வந்து எழுதியிருக்காரு, நடராஜ பெருமானே வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை தேடி பிடிச்சி அதுக்கப்புறமா அது அடப்பட்டு போச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாண்டிய மன்னர், தஞ்சாவூர் சோழ மன்னர்கள் வந்து அதை எடுத்தாங்க. அதில் நமக்கு கிடச்சது 4000 பாடல்கள், 5000 பாடல்களில் கிடச்சது கொஞ்சம்தான். ஆனால் அதுவாச்சும் நமக்கு கிடச்சிதே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார்னு போயிருக்கும். அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார் என்று பெயர். அந்த மாதிரி அந்த திருவாசகத்தை பாடி அந்த இன்னைக்கு அந்த மாணிக்க வாசகரை பற்றி கதையை ரொம்ப நேரமாக சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கேளுங்க, குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், நம்ம இந்து மதத்தை பற்றி சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறட்டும். பண்பாடுடைய மதம் இது ஒன்று. இதில் இப்போது கிறிஸ்தவ மத போப் இருக்கார் இல்லையா, பெரிய போப், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ரோமனில் இருக்கார். அவர் இதில் 1000 பிரதி வேணும், இந்த திருவாசகத்தில் 1000 பிரதி வேணும். அந்த திருவாசகத்தை பாடாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார், திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார்னு யாரும் சொல்லி கேள்விப்பட்டு 1000 பிரதிகள் கேட்டிருக்காராம். அதை நமது இந்திய நாட்டிலிருந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எடுத்து அனுப்பி இருக்கிறதாக எனக்கு தீட்சை தந்த குருநாதர் மகா பெரியவர்னு சொல்லக்கூடாது, காஞ்சி பெரியவர் தான் மகா பெரியவான்னு சொல்லுவாங்க. இந்த எனக்கு தீட்சை அளித்த குருநாதர் சுந்தர்ராஜர் என்பவர் எனக்கு பேசும்போது இந்த செய்தியையும் குறிப்பிட்டார். ஆகவே திருவாசகம் படியுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் படிக்கணும், எல்லார் வீட்லேயும் ஒரு திருவாசகம் இருக்கணும் அப்படிங்கிறது. சைவம் தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு திருவாசகம் இருக்கணும், திருவாசகத்தை பாட தெரியணும். அதில் முதல் பாட்டு தான் என்ன பாட்டுன்னு சொன்னால் திருவாசகத்தின் சிறப்பு இல்லாமல் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற பாட்டு முதல் பாடலாக இருக்குது. தொடர்ந்து அந்த பாடலை பாடுங்கள், தொடர்ந்து கவனியுங்கள். மிக பாட 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 இனிமையை தரக்கூடியது திருவாசகம் என்பதை நாம் உணர்வோம். நன்றி, வணக்கம்.